ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரூப் 2 ப்ரிப்பரேஷனில் டே 2ங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 3:30க்கு எழுந்து 3 to 5:30 வரலும் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸ் நோட்ஸ் எடுத்து அதை காமிக்கலங்க. என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஒரு ஃபோன் தான் இருந்தது. ஒரு ஃபோனில் சார்ஜ் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியல. ஓகேங்களா. அந்த ஒரு ஃபோனை வச்சு நான் நோட்ஸ் தான் எடுக்க முடிஞ்சுது. நோட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற காலையில் சமைக்கிற வேலை, எங்கள் வீட்டுக்கார வேலைக்கு அனுப்புறது இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைடே ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. வெள்ளிக்கிழமைன்றதுனால வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு கோலம்லாம் போடணும். லேட்டாக தாங்க இன்றைக்கி போட்டிருக்கேன். 9 மணி ஆகிடுச்சு. கோலம் போட்டுட்டு பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டேன். துணி கொஞ்சம் நிறைய இருந்ததுங்க. புதன்கிழமை பார்த்தீங்கன்னா பசங்க ஒயிட் யூனிஃபார்ம் போட்டுன்னு போனாங்க. ஆளா இல்லாததுனால பார்த்தீங்கன்னா துவைக்காமல் இருந்தது. அதையும் நல்லா ஊற வச்சு துவைச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடேங்க. பசங்களும் 2 பேருமே வீட்டில் தான் இருக்காங்க. 2 பேருமே நம்ம தான் பார்த்துக்கணும். எல்லாருமே தலைலாம் கசக்கி விட்டுட்டாங்க. ரெண்டு பேர் தலையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு இருந்தது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கசக்கிற மாதிரி இருக்குங்க பசங்களுக்குலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடும் சாப்பிட்டுட்டு ஆடுக்கு பில்லு அறுத்து போட்டுட்டு கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 11:15ங்க. 11:15 ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தாங்க நான் படிக்க போகிறேனே. ஓகேங்களா. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா டைம் வேரி ஆகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டடி டைம் டேபிள் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் அதனால தான் சொல்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு கரெக்டாக படிக்க முடியும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா. அதனால் உங்களுக்கு எந்த டைம்லாம் ஃப்ரீயாக கிடைக்குதோ அந்தந்த எல்லா டைமும் நீங்கள் யூஸ் பண்ணி படிங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை பற்றி சொல்லணும். நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதுதான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனலுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷெடியூலும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஃப்ரீ மெட்டீரியலுங்க. அவுட் சோர்ஸ், புக் சோர்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா படிக்கணும், டெஸ்ட்டு போடணும். இது 2 மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிவிட்டு செகண்ட் கிளாஸ் ஒரு 1 hour நோட்ஸ் எடுக்கணும். பசங்களும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அவங்கக்கிட்டையும் ஒரு 2 புக்கு கொடுத்து ஆளுக்கு ஒரு கையில் கொடுத்து உட்காந்து படிக்க வச்சுட்டு இருந்தேன். அவங்களும் எதனா விளையாடுவாங்கங்க. இது பழைய புக்கு தான், அதனால் கிழிச்சாலும் பிரச்சனை கிடையாது. கொடுத்துட்டு நானும் ஒரு 1/2 hour தாங்க நோட்ஸ் எடுத்திருப்பேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி வேறு வந்துடுச்சு. தண்ணி போய் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் திரும்பி மீதி இருக்கிற 1/2 hour நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக 2 hour எடுத்துருப்பேன் இல்லைங்களா. அப்போது நேற்று 1 hour நோட்ஸு, இன்றைக்கி ஒரு 1 hour நோட்ஸு. 2த்தையும் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 2த்தையும் ரிவிஷன் பண்ணிவிட்டு இந்த இயர்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சட்டம்லாம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்லேயும் ஆர்டிக்கல்லாம் வருது. அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சொல்லி பார்த்துக்கிட்டேன். இப்படி தாங்க பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் படித்தோம் இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களை பார்த்தீங்கன்னா லைட்டாக தூக்கம் வருதுன்னு நாங்கள் உள்ளே போய் படுத்துட்டாங்க 2 பேருமே. நான் பார்த்தீங்கன்னா போய் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டேன். அவங்க லேட்டாக தானே சாப்பிட்டாங்க, அதனால் சாப்பாடு வேணாம் அப்படின்னுட்டாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே படுத்தும் தூங்கிட்டாங்க 2 பேருமே. தூங்குறதுனால பார்த்தீங்கன்னா சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அவங்கள, நம்ம தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தமிழ் படிக்கிறாங்க. தமிழ் பார்த்தீங்கன்னா 6th இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 லெசன் படிக்கணும். அந்த 2 லெசனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி படிச்சுட்ருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ரிவிஷன் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. நான் வந்து 2 வாட்டி ரிவிஷன் பண்ணிவிடுவேன் எல்லாத்தையும். இதோட நான் ஸ்கூல் புக் தொட போகிறது கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா 2 வாட்டியாக நோட்ஸ் எடுத்துறதையும் படிக்கிறது, புக்கில் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணதும் படிக்கிறது, இந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அதாவது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஆல்ரெடி நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் 2 டெஸ்ட் பேட்ச்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லாத்தையுமே ஒன்றா படிக்க முடியாது. ஓகேங்களா. கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். அவங்க கொடுக்குற அந்த மெட்டீரியலை படிங்க, கரெக்டாக டெஸ்ட்டு போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளால் தமிழில் ஒரு 90+ எடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃபாகவும் படிக்கணும், டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறதையும் படிக்கணும். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா இது படிக்கணும் இன்றைக்கி அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சு அதையும் நம்ம படிக்கணும். ஓகேங்களா. அப்படி படித்தா மட்டும்தான் தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு 95+ நம்ம போடலாம். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்லாம் இருக்கும். ஸ்கூல் புக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸும் கொடுத்துருவாங்க. அப்புறம் மெட்டீரியல் எதை வச்சு கொடுக்குறாங்கன்னா சுரேஷ் அகாடமி, அதுக்கப்புறம் புத்தா புக்கு, இந்த 2 புக்கும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கொடுப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 5 yearsக்கு அந்த மாதிரி சேர்த்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏன் வந்து பல தடவை இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா நல்லா இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. இல்லைனா நான் வந்து அத்தனை தடவை சொல்லணும் அப்படின்ட்டு கிடையாது. புதுசாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா. அப்புறம் பசங்களும் எழுந்துட்டாங்க.
ஃபஸ்ட்டு பெரிய பாப்பா எழுந்தா அவளுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அவளை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டாங்க. காய்கறி வேண்டாம் வேண்டான்றா, அவளை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே சின்ன பாப்பா எழுந்துட்டா. அவளுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடை ஊட்டி தான் விடணும். நம்ம ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்டுட்டா. எப்படியோ ஸ்கூலில் வந்து எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரியல. 2 பேரும் நம்மள வீட்டில் இருக்கும்போது நம்மளை நல்லா ஏமாத்துறாங்க சாப்பிடாம. ஆடு பார்த்திங்கன்னா சேட்டை பண்ணிட்டு இருந்தது. எதிரி என்னவோ இலையை பிரிக்க முடியல போல் என்னவோ பண்ணுது. எப்படியோ சரி ஆடையோ மாற்றி கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்னுடைய ஷெடியூல் படி பார்த்திங்கன்னா எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, காலையில் மேக்ஸை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 11:30லேருந்து 1:15 ஊரில் பார்த்திங்கன்னா ஜிஎஸும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தமிழும் முடிச்சிட்டேன். இப்போ டெஸ்ட் பேட்சுக்கு இருக்கு இல்லைங்களா, அதை தான் நான் படிக்கணும். பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டெஸ்ட் பேட்சுக்கு இருக்கிறத படிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இன்றைக்கி நைட்டுக்கு சமையல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது, உப்புமா தான். அதனால் எனக்கு அது பெரிய வேலையெல்லாம் இருக்காது. வீடு வாசல்லாம் பெருக்கி கோலம்லாம் போட்டுட்டு கோழிக்கு அரிசியெல்லாம் போட்டுட்டு அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடுச்சு எனக்கு. பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்கணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ரைம்ஸ்லாம் பாடுவாங்க, அதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன், கேளுங்க. நல்லா இருந்தது அப்படின்னாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் பசங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவின் தந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு என் சின்ன பொண்ணு பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பாடுறாங்க. காலையிலேருந்து அதே தான் பாடிட்டு இருக்கா. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன், ஓகேங்களா, நீங்கள் பாருங்கள் அவள் எப்படி பாடுறா அப்படின்ட்டு. நீங்களும் குழந்தைங்களாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு ரைம்ஸ்லாம் சொல்லிக் கொடுங்க. நிறைய பாட்டு வருது இல்லைங்களா ஃபோனில், அதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்க கற்றுப்பாங்க. ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு கூடயும் நீங்கள் டைம் இந்தியா தந்தியாயா மக்களையா இஞ்சி வையா பெய்டான் ஆர்கோனின் சதந்தினாலே ஓப்பன் ஈ காடாமோஸ் மிஸ் இஸ்வா ஆல்மோஸ்ட் வாக் ஃபைட்டர் இசே ஐ எம் சாரி ப்ளீஸ் சே நோ பே அயனுக்கு சம்பந்தே crying and let their most happy. Thank you. 2 பேரும் பாடினதை பார்த்துருப்பீங்க. இப்படி தாங்க இவங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்மளுக்கு தாங்க பிபிலாம் ஏறுது. சரி அவங்களையும் ஒரு வழியாக படிக்க வச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா வேலைலாம் முடிஞ்சிடுச்சு, பெரிய வேலைலாம் கிடையாது. இதுக்கப்புறம் ஃபுல் டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். இன்னும் ஒரு 3 ஹவர்ஸ் இருக்குது 8 மணி ஆகுறதுக்கு. 6, 7, 8ன்னா கூட 2 மணி நேரமாவது இருக்குது எனக்கு. ஓகேங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெஸ்ட் பேட்சுக்கு இருக்கிறது தான் படிக்க போகிறேன். நீங்களும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க.